வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு சூழல்கள் ஏற்படும். அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப தைரியமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இது எப்படின்னா, ஒரு காமெடி சீன் வரும் கவுண்டமணி படத்தில். அவர் கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ருவான். யாரோ கீழே உதவின்னு கேட்பான், தள்ளி விட்ருவான். தள்ளி விட்டோன்னே இவர் வேறு வழி இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வந்தோன்னா, வீரன் நீ தான் சொன்னோன்னே, யார் சுத்தமுத்த பார்ப்பார், யாருன்னா என்னை எவன்டா தள்ளி விட்டான்னு கேட்பார். அந்த அளவுக்கு வீரமாக செயல்படுவீங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா, வழக்கமான ஒரு நிதான போக்கிலேருந்து மாறி ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் நீங்கள் செயல்படுவீர்கள். அதற்கு முக்கிய காரணம், தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் கூடுவது தான். உங்களுக்கு எகைன்ஸ்டாக எவராலும் ஏதாவது பண்ணினாலும் சரி, இல்லை தைரியமாக ரிஸ்க் எடுக்கிறதும் சரி, உங்களை மிஞ்சுற ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி நான் பண்ணினேன்னா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வர அளவு கூட தைரியமாக இருப்பீங்க. சுகஸ்தானம் சிறப்பாக இருக்குது. புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த காலம். மனசில் ஒரு பக்காவாக ஒரு தெளிவு இருக்கும். எனக்கு என்ன வேணும், என்ன செய்ய போகிறேன்ற தெளிவு நன்னாவே இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல் திங்னா, உங்களோட ராசிநாதனான குருவும் சூரியனும் 14ஆம் தேதிக்கு மேல் ஒன்று கூடுகிறார்கள் 5ஆம் வீட்டில். அதை விட சிறப்பு என்ன, திடீர்னு பார்த்தீங்கன்னா யூ கம் டு லைம் லைட். அப்பா இவரை நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோமா, இவருடைய திறமை எங்கே இருக்குது, இவர் யார் அப்படின்லாம் உங்களை பற்றி பேசுவோம். உங்களுக்கே புரியாது. என்னப்பா நிஜமா நானாது அப்படிம்பீங்க. அந்த அளவுக்கு சில நிகழ்வுகள் இதெல்லாம் மீறி நடக்கும். அப்போது ஒரு பெரிய ஆச்சரியங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களை பொறுத்தவரை. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.